நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளில் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கிறேன். உங்களோட ஒரு சில கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் மகிழ்வோடு வரவேற்கிறேன். ஓகே, இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் 8 அப்படின்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் அன்னை மரியாவினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 8. அந்த நாள் பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட அழைப்பு விடுக்கின்றது. பெண் குழந்தைகள் இந்த நாட்டிலே மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றார்களா? அதுதான் இன்னும் கூட விழிப்புணர்வு இல்லாமல், பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல், சில பேர் இந்த உலகத்துக்கே வர முடியாமல் கூட நடக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, குறிப்பாக நம்முடைய நாட்டிலே. அதனால் பெண் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது ஆண் பிள்ளைகளுக்கு சமமாக முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், உயிருள்ள உணர்வுள்ள அவர்களும் கடவுளின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனிதர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியம். இன்னைக்கு இந்த வேறுபாடு, ஆண் பெண் வேறுபாடு என்பதே சரியல்ல, எந்த காரணத்திலும் சரி. அதனால் பெண்களுக்கு உரிய மாண்பும் மரியாதையும் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த மண்ணிலே வாழ பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள், நிறைய ஞானத்தை பெற்றவர்கள், எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், அதை உணர்ந்திருக்க வேண்டும். அதனால் ஒரு குடும்பத்தில் அந்த பெண் பிள்ளை பிறக்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும். அதனால் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் கடவுளுக்கு சிறப்பான நன்றிகளை இன்றைக்கி தெரிவிக்கணும், சரிங்களா? அதே நேரத்தில் அந்த பெண் பிள்ளைகளை குழந்தைகளாக இருக்கும்போது கொண்டாடிவிட்டு ஒரு வயதுக்கு வந்த பிறகு அவர்களை ஒரு சுமையாக பார்க்கக்கூடிய நிலை எப்பொழுதுமே மனதில் தோன்றிவிடக்கூடாது. அதனால் எப்பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சியாக வளர்க்கப்பட வேண்டியவர்கள், எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் நம்முடைய பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அதனால் இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அதான் இன்னைக்கு இந்த நாளில் அதை குறிப்பாக அந்த அன்னை மரியாவினுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது பெண் குழந்தைகள் நாள் என்று நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் நம்முடைய பெண் குழந்தைகளுக்காக, சரிங்களா? அதில் இந்த கருத்தை நீங்கள் உள்ளத்தில் கொண்டு செப்டம்பர் 8ஆம் நாளை சிறப்பாக கொண்டாட மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்தி உங்களை அழைக்கிறோம். ஓகே, சரி, இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். அன்பர்களை நல்லா விசாரிக்கணும். அதற்கு முன்பாக கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான பதில் இன்று நான் சொல்லப் போகிறேன். தூய ஆவியால் தூண்டப்பெற்ற திருமுழுக்கு புகுநிலையினர் எப்படி திருச்சபையில் சேர முடியும் அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். வெளிப்படையாக தங்களது விருப்பத்தை காட்டி, வெளிப்படையாக தங்களது விருப்பத்தை காட்டி. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தூய ஆவியால் தூண்டப்பெற்ற திருமுழுக்கு புகுநிலையினர் வெளிப்படையாக தங்களது விருப்பத்தை காட்டி திருச்சபையில் சேர முடியும், சரிங்களா? அதனால் வெளிப்படையாக நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது, அப்படிங்களா? எந்த ஃபோர்ஸும் கிடையாது, எந்த திணிப்பும் கிடையாது. தானாக வர வேண்டும், தன்னார்வத்தோடு வர வேண்டும், ஆண்டவரின் அன்பில் கலந்திருக்க வேண்டும்.
மூவொரு கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். அவ்வளோதான். இதெல்லாம் சுய விருப்பமாக, தன் விருப்பமாக, வெளிப்படையாக நாம் தெரிவிக்க வேண்டும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கான கேள்வியை நிகழ்ச்சியின் இறுதியில் தெரிந்து கொள்ளலாம். இப்போ முதல் அன்பரை கூப்பிட்டு நம்ம விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல, உங்களோட பேசுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. செல்வராஜன் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே ஓகே என் பேர் ஆஷா பிரியா ஃபாதர். ஓகே. My name is Deborah Donis. வெரி குட். ஓகே, பெங்களூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர் சிவாஜி நகர்ல இருந்து பேசுறோம். ஆஸ்டின் டவுன். சேகடாட் சர்ச். பெங்களூர் சேகடாட். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா இன் ஒன் லைன் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாதர். ஏன்னா இன்னைக்கு ஃபுல் மாதா டிவியில தான் எல்லாமே ஓடிட்டு ஃபாதர். ஒரு மாஸ்க் போறோம், நோயாளிங்க உட்கார்ந்த இடத்துலயே எல்லாம் கிடைக்குதுங்க ஃபாதர். மாதா டிவில மாஸ்ல இருந்து ஆராதனை, சாங், பைபிள் பத்தி பேசுறது, ஃபுல் ஹிஸ்டரியே தருது, வேர்ல்ட் ஹிஸ்டரி தருது. ஓகே, நன்றி நன்றி. மத்தவங்க சொல்லுங்க, நீங்க என்ன மாதா தொலைக்காட்சியை பத்தி நினைக்கிறீங்க? நான் ஒரு நாளைக்கெல்லாம் மாதா சேனல் தான் பாக்குறேன் ஃபாதர். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 1:30 வரைக்கும் நான் மாதா சேனல் தான் பாக்குறது ஃபாதர். ஆராதனை, பைபிள் பத்தி சொல்றது எல்லாம் மாதா சேனல் எது வருது ஏதோ விடுறது ஃபாதர். அதாவது ஒரு நாளைக்கெல்லாம் அதுதான் ஃபாதர் நம்மளுக்கு. வேற ஏதோ போட்டெல்லாம் பாக்குறது. சிறப்பு, நன்றி நன்றி. மத்தவங்க ஆராதனை ஃபாதர். நைட் ஆராதனை 10 o'clockல இருந்து 11 o'clock அந்த ஆராதனை, அந்த சாங் எல்லாம் பாக்குறோம். மாதா டிவி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப கத்துக்கணும் ஃபாதர். நம்ம தெரியாத பாட்டெல்லாம் மட்டும் எல்லாம் கத்துக்கணும் ஃபாதர். நம்ம வந்து கோயில்ல பாடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ஃபாதர். நிறைய சாங், இதெல்லாம் புது சாங் எல்லாம் நிறைய கத்துக்கணும். ஓகே, ஜவாப் வெரைட்டி ஜவாலாம் கொஞ்சம் நல்லா கத்துக்கணும். ஓகே, நன்றி நன்றி. சகோதரி சொல்லுங்க, நீங்க எதை சொல்ல வந்தீங்க? இல்ல ஃபாதர், உங்களுக்கு ஆராதனையில உங்களுக்கு பாட்டெல்லாம் வச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து ஃபாதர் பாடுறீங்களா, அது நம்ம ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இனிமையா இருக்கும் ஃபாதர். ஓகே, வெரி குட். நீங்க பாத்தீங்கனாலே நம்ம ஏச்சு வெளியெல்லாம் போறத ஃபாதர். உங்க ஆராதனையை பார்த்தா அப்படியே உட்காருதுக்கும். உணவு ஃபாதர் நல்லா ரொம்ப நல்லா பாடுறீங்க. நம்மளும் உயர்ல தான் போறோம். பெங்களூர்ல மாதா டிவி பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க? எல்லா வீட்லயும் அதுதான் ஓடுது ஃபாதர். எல்லா சொன்னா ஃபாதர், பெங்களூர்ல ஃபுல்லா எல்லா இடத்துலயும் உங்க மாதா சேனல் தான் ஓடுறதே ஃபாதர். ஒரு வீட்டுக்கு யார் வீட்டுக்குன்னா போனா அதுதான் ஓடிட்டு ஃபாதர். மாதா டிவி வந்ததுனால இந்தந்த நன்மைகள் குடும்பத்துக்கு நடக்குது, சமூகத்துக்கு நடக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபாதர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீஸ்ஃபுல் ஃபாதர். ஒரு ப்ராப்ளமா இது பண்றதுக்கு ஒரு நாலேஜ் ஃபாதர். ரொம்ப நாலேஜிங்க. இப்போ நம்மளுக்கும் அவ்வளவு பைபிள் பத்தி அவ்வளவு தெரியாது ஃபாதர். இப்ப இதால இவங்க சொல்றதுனால நம்ம வந்து ஒன்னொன்னா பழைய ஏற்பாடு, புது ஏற்பாடு ஒன்னொன்னா சொல்லும் போது நம்மளுக்கு தத்து ஃபாதர். இவ்வளவு விஷயம் நம்மளுக்கு தத்து ஃபாதர். சிறப்பு. பிளஸ் மெயின் நோயாளிங்க ஃபாதர். வீட்லயே கோயிலுக்கு போக முடியாதுக்குது, இந்த குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க கோயிலுக்கு போகாதுக்குது, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இத கூடாதீங்க, லைஃப் லாங் பார்த்துனே இருக்கணும். கொரோனால மாதா டிவி தான் லைஃப கொடுத்தது ஃபாதர் எல்லாத்துக்கும். அது கொரோனா பீரியட்ல ரீல் லைஃப் கிடைச்சதுன்னா அது மாதா டிவி தான் ஃபாதர். ரொம்ப சிறப்பு, அழகா நல்லா பேசுனீங்க, நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தனம் தழுதாயோ, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே,
கரங்களை விரித்து கல்வனை போல் கழுமரத்தினி கண்டதினா வியாகுலமாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியிலே தினம் தழுதாய். அருமை 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 அருமை. ரொம்ப அழகா சிறப்பா பாடினீங்க, அருமையா பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாப்பாராக. காட் bless you. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ நன்றி நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க, மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. காட் bless you. தேங்க்யூ. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, பெங்களூர்லேருந்து சகோதரர் செல்வராஜ், சகோதரி லில்லி மேரி குடும்பத்தினரோட பேசினாங்க. ரொம்ப சிறப்பாகவே பேசினாங்க. தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப யதார்த்தமாக தெளிவாக பகிர்ந்து கொண்டார்கள். மகா தொலைக்காட்சினா சந்தோஷம், நல்ல மாற்றங்கள் அப்படின்னு ரொம்ப அழகழகான கருத்துக்களை சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு, உங்களுடைய அன்புக்கு நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்த அன்பரை கூப்பிட்டு சரிச்சிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய நேம் வந்து எல்லம்மா ஃபாதர். எல்லம்மா? ஆமா ஃபாதர். ஓகே. பாப்பா பேரு? பாப்பா பேர் கனிஷ்கா ஃபாதர். கனிஷ்கா. அப்புறம் வீட்டில் மற்றவங்க பேர்லாம் சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து டி மணிகண்டன். இன்னொரு பாப்பா வந்து எம் மௌலிகா. ஓகே. எங்கேருந்து பேசுறீங்க? ஃபாதர் நாங்க வந்து மங்களபுரத்துல இருந்து பேசுறோம். மங்களபுரம் சென்னையா? எங்க? பெரம்பூர் சைடு ஃபாதர். ஜமாலியாக்கு அடுத்தது. உங்க பாரிஷ் பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? லூர்து மாதா சர்ச் ஃபாதர். ஓகே, பெரம்பூர் சர்ச். ஓகே 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 ஓகே. சரி சரி, சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா சேனல் பார்த்தோம்னா ஆசீர்வாதம் கிடைக்கும் ஃபாதர். ஓ, அழகா சொல்றீங்க. என்னென்ன நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணும்? நற்கரண ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பார்ப்போம். அதோடைய பசங்க வந்து கண்ணான கண்மணிகளை பிடிக்கும். பைபிள் கருத்தெல்லாம் சொல்றீங்களா, அது பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டோரி எல்லாம் கொடுத்தெல்லாம் பிடிக்கும் ஃபாதர். சோ மாதா டிவினால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க? என்ன சொல்ல, எப்படி ஜெபமாலை சொல்லணும் அது சொல்லிட்டு அது எப்படி கத்துக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பைபிள்னா என்னன்னு சொல்லிட்டு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாதர் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கத்துக்கணும் ஃபாதர். ஓகே. மாதா டிவினால குடும்பத்துக்கு இந்த நன்மைகள், நம்முடைய நாட்டுக்கு இல்லை நம்முடைய சமூகத்துக்கு இந்த நன்மைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? கிறிஸ்டினா நீங்க ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு. ஓ, நம்மள வந்து ஒரு மாதிரின்றாங்களா? ஆமாங்க ஃபாதர், கிறிஸ்டின் நீங்க சொல்லிட்டு. ஒரு மாதிரினா நாம எப்படி இருப்போமா? மோஸ்ட்லி இங்க இருக்கிற நானும் வாடகையில தான் இருக்கோம். நீங்க கிறிஸ்டின் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. சரி நம்ம வீடு இருக்கிறோமே அதனாலன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு. யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகள், அவ்வளவுதான். எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிச்சுக்க வேண்டியதுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். பாப்பா ஹாய். ஹலோ, உங்க பேர் என்ன? அப்படியா, ஒரு பாட்டு பாடுறீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ், காட் bless you. சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா சேனல்ல பார்த்தா ஆசீர்வாதம் கிடைக்கும், பிளஸிங் நிறைய, ஜீசஸால பிளஸிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் சேனல் பார்த்தோம்னான்னு சொல்லிட்டு, அதனால மாதா டிவி பாருங்க அப்படின்றீங்க. சரி, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க.
எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா, இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே. சிறப்பு. ரொம்ப அழகா பாடினீங்க, அழகா பேசுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஜெபம் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திற்கு அமைதியையும் பாதுகாப்பையும் ஆண்டவர் அருள்வாராக. உங்களுடைய குழந்தைக்கு நல்ல ஞானத்தை, ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிவாராக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள், தீமைகள் எல்லாம் விலகி எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாய் நிறைத்து உங்களை எப்பொழுதும் பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. God bless you. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். Thank you, தேங்க்யூ. Father. நன்றி. தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்க. மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். உங்கள் கணவரை ரொம்ப விசாரிச்சோன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? நன்றி. Thank you, Father. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை மங்களபுரத்திலிருந்து சகோதரி எல்லம்மா பேசினாங்க. தன்னுடைய குழந்தையோட ரொம்ப சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே சிறப்பு. அதனால் அந்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்கள். உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அடுத்து இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி பார்க்க போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கோம் ஃபாதர். நலமா இருக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க பேர்லாம் சொல்லுங்க. என் பேரு யோஸ்மி தலீர். இந்த பொண்ணு பேரு அமல பிரசன்னா. ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்களா? நீ சொல்லுவியா? என் பேரு பிரசன்னா. எங்க இருந்து பேசுறீங்க? தங்கச்சி மடம் டி சூசைபர் பட்டினம் பங்கு. ஓ, உங்க பங்கு கோயில் பேர் என்ன? அற்புத குழந்தை இயேசு ஆலயம். ஓ, அப்படிங்களா? சரி. ஆமா ஃபாதர். தங்கச்சி மடமா? ஆ, ஓகே. சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? மாதா டிவி பாக்குறது மனதுக்கு நிறைவா இருக்கு ஃபாதர். அப்படிங்களா? ஏன் நிறைவா இருக்குன்னு சொல்றீங்க? என்னென்ன நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைவா இருக்கிறதா தெரியும்? கடவுள் வழக்கத்துல அவங்க சொல்ற கருத்துக்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. அப்புறம் 11 மணிக்கு அவங்க ஆராதனை வரும்ல, அது வந்து நம்ம என்ன கவலையில இருந்தாலும் அன்னைக்கு உள்ள இறைவார்த்தையை வந்து நம்ம மனசை டச் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். வெரி குட். சூப்பர். அழகா சொன்னீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்க. நீ பிரஸ்- பேசுவியா? பிரசன்னா, சகோதரி பிரசன்னா, நீங்க சொல்லுங்க. அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ என்கிட்ட சொல்லுங்க. நம்ம கவலையில இருக்கையில நம்மளுக்காகவே அதுல சொல்ற மாதிரியே இருக்கும். நம்ம மனசுக்கு ஆறுதல் தர்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நேரங்கள்ல. சூப்பர். அது இந்த ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் துதிய ஆராதனை ஓடும்ல, ம் அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கும். நல்லா பாடுறோமா? ஓரளவு நீங்க கேட்குற மாதிரி பாடுறோமா நாங்க? ஆமா இல்லை, நீங்க கேட்குற மாதிரி நாங்க பாடுறோமா? ஆமா பாடுறீங்க ஃபாதர், நல்லா ஃபாதர். இருக்கு. நம்ம ஆனா மனசுக்கு இந்த ஒரு அரை மணி நேரம் போடுற சாங் மட்டும் கூட கொஞ்சம் நேரம் நீங்க போடலாம். போட்டா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். போட்டுருவோம். ஆனா வந்து தெரியாத பாட்டு தான் நிறைய போடுறீங்க, தெரிஞ்ச பாட்டு ஒண்ணுமே போட மாட்டேங்கிய. அப்படியா? எல்லாம் ஆமா இப்பதான் ஃபாதர். இப்பதான் எல்லாம் கேமரா எடுத்துட்டு வெளில போயிருக்கிறாங்க. தெரிஞ்ச பாட்டெல்லாம் ஷூட் பண்றதுக்கு. ஷூட் பண்ணிட்டு வந்தோன்னே போட்டுருவோம். சரி, உங்க வீட்டுல இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க. நீங்க உங்க பேர்லாம் சொன்னீங்க. எங்க வீட்டுக்காரவங்க பேர் வினோத். ம் எனக்கு குழந்தை இல்ல. எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 11 வருஷம் ஆகுது ஃபாதர். கடவுள் விரைவில் உங்களுக்கு குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஓகேங்களா? ம் நீங்க சொல்லுங்க பிரசன்னா. எங்க வீட்டுக்காரங்க பேரு ஆண்ட்ரூஸ். ஆ எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க ஃபாதர். 2 பையனு ஒரு பொண்ணு இருக்காங்க. பேர் சொல்லுங்க உங்க பேர்லாம். என் பொண்ணு பேரு அப்ரி, 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது. ஒரு தம்பி பேரு இன்னாசி ரோஷன், ம் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்காரு. இன்னொரு தம்பி இப்பதான் பிறந்தாரு, 1 வயசு ஆகுது, அபிஷன். நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி குழந்தை வரத்துக்காக நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு ஜெபம் சொல்லுங்க. புரியுதுங்களா? டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் சொல்லுங்க. ஓகேங்களா? அதை வந்து மறந்துடாம 2 பேரும் சேர்ந்து சொல்லணும்.
சரி ஃபாதர். அதுதான் உங்களுக்கு இன்னும் விரைவில் குழந்தை ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபாதர். என்ன வேலை செய்யறாரு உங்க வீட்டுக்காரு? கடலுக்கு போவாங்க ஃபாதர். ஓ, கடலுக்கு போறாங்க. சரி, சிறப்பு. சரி, அப்புறம் சொல்லுங்க, மாதா டிவினால என்ன பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாதா டிவில இப்ப நம்ம திருப்பலிக்கே போக முடியல, திருப்பலி பாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து இறைவார்த்தையில இந்த எடுத்து வாசில பல அர்த்தங்கள் சொல்லித்தராங்க, தெரியாத விவிலிய கருத்துக்கள் நமக்கு சொல்லித்தராங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனால மாதா டிவினால என்ன நன்மைகள் நம்ம குடும்பத்துக்கோ இல்ல நம்முடைய பங்குக்கோ கிடைக்குது? முன்னாடி எப்ப பார்த்தாலும் சீரியல் பாத்துக்கிட்டு இருப்போம் ஃபாதர் டிவிய வச்சு. இப்ப வந்து மாதா டிவி பாக்குற மாதிரி நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. கடவுளுக்கு நன்றி. நன்றி ஃபாதர். சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவிக்கா ஃபாதர், எல்லாரும் மாதா டிவி பார்த்தீங்கன்னா மனதுக்கு நிறைவா இருக்கும். உங்கள்ட்ட கடவுள் பேசுற மாதிரி நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சூப்பர். ஓட ஓட நமக்கு ஆசீர்வாதம் தான். அருமை அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. 2 பேரும் சூப்பரா பேசுனீங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. ரொம்ப அழகா பாடுறீங்க, அழகா பேசுறீங்க, ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஓகேங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக. இதோ சகோதரியினுடைய ஏக்கத்தை ஆண்டவர் விரைவில் நிறைவு செய்து இந்த குடும்பத்திற்கு விரைவிலே குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்துவாராக. பொருளாதார சிக்கல்கள் நீங்கி இன்னும் குடும்பத்தில் இவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கு ஆண்டவரே இவர்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. God bless you. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். So God bless you. Thank you. நல்லா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க, மகா தொலைக்காட்சிக்கு பிரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்கு சிறப்பாக வேண்டிக்கங்க. நாங்களும் உங்களுக்காக சிறப்பா ஜெபிச்சுக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. God bless you. தேங்க்யூ, நன்றி, பாய். மகா தொலைக்காட்சி நண்பர்களே, தங்கச்சி மரத்திலேருந்து சகோதரி யோஸ்மி தளீர் மற்றும் அமல பிரசன்னா 2 பேரும் ரொம்ப சிறப்பாக எளிமையாக பேசினாலும் ஆழமாக அர்த்தமுள்ள வகையில் பேசினாங்க. ரொம்ப யதார்த்தமாக உடைய பகிர்தல் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சகோதரிகளே, உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றிகள். மகா தொலைக்காட்சி அதிகமாக பார்க்குறீங்க, நல்ல பல கருத்துக்கள் சொன்னீங்க, ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு, ரொம்ப நன்றிகள். யோஸ்மி தளீர், உங்களுக்காக நாங்கள் கட்டாயமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். கடவுள் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள்வார். அதனால் மகா தொலைக்காட்சி அன்பர்கள் இந்த சகோதரிக்காக, இந்த தம்பதியினருக்காக சிறப்பாக நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். மறந்துடாதீங்க, இன்றைக்கும் ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி. இன்று பங்கெடுத்த எல்லாருமே அருமையாக பேசுனீங்க, அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். கடவுளுடைய ஆசீர் என்று உங்களோட இருக்கட்டும். இப்போ இன்னைக்கான நற்செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு திருப்பலியில் நம்ம வாசிக்க கேட்ட இறைவார்த்தை என்ன அப்படின்னா, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 25 முதல் 33 வரை. இயேசுவின் சீடர் யார்? இதுதான் இன்னைக்கான தலைப்பு. இதில் என்ன இறைவார்த்தை இன்னைக்கு மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படின்னா, லூக்கா 14:27. உங்களுக்கு தெரிந்தது தான், ஆனால் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கணும். ஓகேங்களா? தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. இயேசுவின் சீடர் யார்? நம்முடைய சிலுவையை நாம் தான் சுமக்க வேண்டும். அப்போ தான் இயேசுவின் சீடராக இருக்க முடியும். துன்பங்களை
கஷ்டங்களை எல்லாவற்றையும் நாம் தான் சுமக்கணும். ஆனால் ஆண்டவர் கட்டாயமாக ஞானத்தை அருள்வார், அதற்கான வழியை காண்பிப்பார். ஆனால் யாராவது ஒருத்தர் மேலே திணிச்சிட்டு ஓட முடியாது, ஓடி ஒளியக்கூடாது, எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி. அப்புறம் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் இன்னைக்கான கேள்வி என்ன? அடுத்ததாக இன்னைக்கான கேள்வி இதுதான். திருமுழுக்கு புகு நிலையினரை திருச்சபை எப்படி அரவணைத்து கொள்கிறது? திருமுழுக்கு புகு நிலையினரை திருச்சபை எப்படி அரவணைத்து கொள்கிறது? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள், திருச்சபை எனும் கொள்கை திரட்டு எடுத்து வாசிங்க, கண்டுபிடிங்க. ஓகேங்களா? சரியான பதிலை இதோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிச்சு வைங்க. 7358080807 735808007 குறிச்சிட்டிங்களா? அனுப்பிச்சி வச்சுருங்க. அதே போல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னா இதே வாட்ஸ்அப் எண்ணு தான். மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப் வழியாக நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன், நலம் விசாரிக்கிறேன். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம ஜபத்தில் இணைந்திருக்கலாம், ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கலாம். மாறா தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். குறிப்பாக தொடக்கத்தில் சொல்கிறது போல தான், பெண் பிள்ளைகள் நம்முடைய கடவுளுடைய ஆசீர்வாதம். அவர்களுக்கு சமமான மரியாதையை, மாண்பை நம் கட்டாயமாக குடும்பங்களில் கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக, நல்ல தலைவர்களாக அவர்களை ஆண்டவர் உருவாக்குவாராக. உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவினுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பெண் குழந்தைகள் கடவுளின் கொடைகள், நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம், இன்னும் பலரிடம் பேசலாம். பாய்.